ஹாய், வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நாம் இன்றைக்கி உப்பு கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவாடு ஊற வச்சு எடுத்துருக்கேன். மொச்சப்பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் 1/2 கப் மொச்சப்பயிரை 1 கப் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நான் 10 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அது கூடவே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. வதங்கினோடனே வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டு மிளகா பொடி தான் எடுத்திருக்கேன். வீட்டு மிளகா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை சேர்த்துட்டு கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு காயில் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய்கறிலாம் பாதி வெந்ததுக்கப்புறமா நான் மொச்சப்பயிரை வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த மொச்சப்பயிரை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கூடவே வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 4 முட்டையை நான் கழுவிட்டு இதை குழம்போடு சேர்த்துருக்கேன். இது நல்லா அப்படியே 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ சேர்த்துருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டையெல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் புளியை நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கருவாடு வேகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், காரசாரமான உப்பு கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க.